ஆச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுக்கு திரை விமர்சனத்தில் விஜய் விஸ்வா நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற கும்பாரி திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை அறிமுக இயக்குனர் கெவின் ஜோசப் இயக்கியிருக்கிறாரு. ராயல் என்டர்பிரைசஸ் சார்பில் டி குமாரதாஸ் தயாரிச்சிருக்கிறாங்க. விஜய் விஸ்வாவுடன் இணைந்து மகானா சஞ்சீவி, பருத்தி வீரன் சரவணன், நலிப் ஜியா, ஜான் விஜய், சாம்ஸ், மதுமிதா, மீனால், ராயன் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி பகுதியில் கேபிள் டிவி ஆப்ரேட்டரான விஜய் விஸ்வாவும் மீன்பிடி தொழில் செய்பவரான நலிப் ஜியாவும் நண்பர்கள். பெற்றோர்கள் யாரும் இல்லாத இவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் நட்புடன் வாழ்ந்து வருகிறார்கள். ஒரு நாள் நாயகி மகானாவை 4-5 ரவுடிகள் துரத்தி கொண்டு ஓடுகிறார்கள். நாயகி மூச்சு முட்ட ஓடுகிறார். வழியில் கண்ணில் பட்டவர்களிடம் உதவி கேட்க யாரும் உதவ வராமல் பயந்து விலகி விடுகிறார்கள். இந்த நிலையில் இதை பார்த்த விஜய் விஸ்வா அந்த ரவுடிகளை அடித்து துவம்சம் செய்கின்றார். அப்போது அடி வாங்கியவர்கள், என்னை நீ நிஜமாகவே அடிக்கிறாய் என்கிறார்கள். பிறகுதான் தெரிகிறது அது மகானா நடத்தும் யூடியூப் சேனலுக்கு எடுக்கப்படும் ஒரு ஃப்ராங்க் வீடியோ என்று. இதை அறிந்து நாயகி மகானாவை விஜய் விஸ்வா ஓங்கி அறைந்து விடுகின்றார். உன் சேனலை மக்கள் பார்க்க வேண்டும் என்று இப்படி ஏமாற்றலாமா என்று திட்டுகின்றார். அந்த ஃப்ராங்க் வீடியோ பல லட்சம் பேரால் பார்க்கப்படுகின்றது. விஜய் விஸ்வாவின் துணிவும் அவரது குணமும் பிடித்து போய் மகானா அந்த மோதலுக்கு பின் விஜய் விஸ்வா மேல் காதலில் விழுகின்றார். ஆனால் திருமணம் செய்து கொள்வதில் ஒரு சிக்கல் ஏற்படுகின்றது. நாயகி மகானாவுக்கு திருமண வயது 21 ஆக வேண்டும் என்றால் இன்னும் 7 நாட்கள் மீதம் உள்ளன. அந்த 7 நாட்களை எப்படியாவது சமாளித்து திருமணம் செய்து கொள்ளலாம் என்று திட்டமிடுகிறார்கள். அதனால் வீட்டை விட்டு வெளியேறி பல இடங்களில் இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இருவரையும் சேர்த்து வைக்க விஜய் விஸ்வாவின் நண்பன் நலிப் ஜியா உதவுகின்றார். நாயகின் அண்ணன் ஜான் விஜய் அடியாட்களுடன் இவர்களை துரத்துகின்றார். காதலுக்கு உதவிய விஜய் விஸ்வாவின் நண்பன் நலிப் ஜியாவை பழிவாங்க துடிக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் நலிப் ஜியா காணாமல் போகின்றார். நண்பன் காணாமல் போனதால் ஜான் விஜய் கோஷியால் கொலை செய்யப்பட்டதாக விஜய் விஸ்வா நம்புகின்றார். அதற்காக நீதிமன்றம் செல்கின்றார். ஆனால் நலிப் ஜியா கொலை செய்யப்படவில்லை, நடந்தது வேறு என்று காட்சிகள் வருகின்றன. அவருக்கு என்ன ஆயிற்று? விஜய் விஸ்வா மகாரா காதல் என்ன ஆனது? காதலர்களை வெறியோடு துரத்தும் ஜான் விஜய் கும்பல் என்ன செய்கின்றது? முடிவு என்ன என்பதுதான் இந்த படத்தின் மீத கதை. அருண் கதாபாத்திரத்தில் நடித்துள்ள கதாநாயகன் விஜய் விஸ்வாவும் அவரது நண்பனாக ஜோசப் கதாபாத்திரத்தில் நடித்துள்ள நலிப் ஜியாவும் நன்றாக நடித்துள்ளார்கள். தர்ஷினி கதாபாத்திரத்தில் கதாநாயகி நடித்துள்ள மகானா அழகுடன் அளவான நடிப்பை கொடுத்துள்ளார். நகைச்சுவை நடிகையான மதுமிதா ஆர்த்தி கதாபாத்திரத்தில் நன்றாக காமெடி செய்துள்ளார். குணச்சித்திர நடிகையாக அறியப்பட்ட மீனால் இதில் காமெடி பாத்திரத்தில் சிறப்பாக நடித்துள்ளார். ஜான் விஜய் சிறப்பாக நடித்துள்ளார். பருத்தி வீரன் சரவணனின் அனுபவ நடிப்பு அசத்தல். ஜான் விஜயின் அல்லக்கையாக வரும் சாம்ஸ் தன்னால் முடிந்த அளவிற்கு சிரிக்க வைக்க முயற்சித்திருக்கிறார். ஒல்லியான குடிகாரன் கதாபாத்திரத்தில் வரும் ராயனும் சிரிப்பு மூட்டுகின்றார். படத்தின் பெரிய பலமாக இருப்பது பிரசாத் ஆறுமுகத்தின் ஒளிப்பதிவு என்று கூறலாம். கன்னியாகுமரி மண்ணின் அழகு, அருவி, ஆறு, கடல் என்று பச்சை பசேல் இயற்கை பிரதேசங்களை தன் கேமராவுக்குள் சிறைப்படுத்தி காட்சிப்படுத்தி இருக்கின்றார். நடுக்கடலில் கதாநாயகனை வில்லன்களின் படகு சுற்றி வளைப்பதை ட்ரோன் மூலம் படமாக்கியுள்ளார். நன்றாக உள்ளது. இசையமைப்பாளர்கள் ஜெய்பிரகாஷ், ஜெய்சன், பிருத்திவி தங்கள் பங்கை குறைவின்றி செய்துள்ளார்கள். கும்பாரி என்பது நண்பன் என்கின்ற பொருள்படும் சொல்லாக படத்தில் கூறப்படுகின்றது. இந்த படம் ஒரு பரபரப்பான காதல் கதையாக நட்பு, காதல், அண்ணன் தங்கை பாசம் என மூன்றையும் சரி விகிதத்தில் எல்லோரும் ரசிக்கும்படி சுவாரஸ்யமாக சொல்லியுள்ளார் அறிமுக இயக்குனர் கெவின் ஜோசப்புக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் ஆச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.